தயாரிப்பாளர் அவர் தான். அந்த படத்து முடிகிற வரையும் அந்த டீ வாங்கி கொடுத்தது, இளநீ சாப்பிட்டது எல்லாமே யாரு காசு? தனுஷ் காசு. அப்புறம் என்ன, நாங்க சும்மா தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்ல பேசிட்டு இருந்தோம்னா அந்த ஷூட், அந்த கேமரா, அந்த இடம், நீ வந்த கேரவன் எல்லாத்தையும் தயாரிப்பு ப்ரொடக்ஷன் தானே பார்த்துக்க போகுது. அது தொடர்பான எதுவாக இருந்தாலும் அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குல்லங்க. இதுல என்ன நீங்க பெரிய இதுல பாதிக்கப்பட்ட மாதிரி எப்படி நயன்தாரா பேச முடியும்? ஏங்க எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்கிட்ட பேசிட்டு நான் வாங்கின பொருளை என் அனுமதி இல்லாமல் எனக்கு முன்னாடியே போட்டு அதை நீங்கள் விற்பனை வேற பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் கோவப்படுவீங்களா இல்லையா? இவ்வளவுதான். இது ரொம்ப சாதாரண மேட்டர் பஞ்சாயத்து. இதில் நயன்தாரா பக்கம் நியாயம், அழுகை இது எதுவுமே தேவையில்லை. இவ்வளவு சீன் போட வேண்டிய அவசியம் நயன்தாரா கிடையாது. நயன்தாரா பியாண்ட் த ஃபெரி டேல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து வெளியாகுது. அதுல எல்லா படங்கள்லயும் அவங்க நடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சில காட்சிகளை வந்து சேர்க்கிறாங்க. அது மாதிரி தன்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு நபர் சந்திச்ச நானும் ரவுடிதான் படத்துல இருந்து ஒரு சில கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக முறையான அனுமதி தான் 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தனுஷ். முறையான அனுமதினா எப்படிங்க? 2 வருஷம் கேட்டிருக்காரு. என்ன முறையான அனுமதி? அந்த முறையானங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை கேட்கிறேன். ஏங்க முறையான அனுமதினா படம் கொடுக்கணுங்க. அதாங்க இது. தனுஷ் எதிர்பார்க்கறது இதுக்கான காப்பிரைட்ஸ்க்கான பணம் கொடுக்குறேன்னு. அப்படி ஓசியா இலவசமா கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா அவர் கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம். நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு சீன் போறதுக்கு இல்லை. இப்போ நீங்க அந்த படக்காட்சியை பயன்படுத்தி நீங்க வியாபாரம் பண்ண போறீங்க. உங்க காதலை, உங்க உணர்வை நீங்க வெளிப்படுத்தல. உங்க காதலை, உங்க கல்யாணத்தை, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறத, அது என்ன மாதிரியான டிவைன் ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கட்டும், நீங்க அந்த பணம் தானே பண்ண போறீங்க. நீங்க பணம் கோடி கோடியா நீங்க சம்பாதிக்க போறதுக்கு எதுக்கு படம் போட்டு எடுத்தவர் அந்த சீனை யோசியா கொடுக்கணும்? இப்போ உடனே பாருங்களேன், கரெக்டாக கேரள நடிகைகள் எல்லாம் உடனே சப்போர்ட் பண்ணுறாங்க. தயாரிப்பாளர் தனுஷை விட, நடிகர் தனுஷை விட தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்த நயன்தாராவுக்கு சப்போர்ட்டாக அவங்க இருக்கிறாங்க. நல்லது கெட்டது நீதி நேர்மையெல்லாம் அவங்க பார்க்கல. எங்கள் மலையாளிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு இருக்கிறாங்க. இது ஒரு மலையாளி லாபியும் இருக்கு. நீங்களே உங்க காதல வியாபாரம் தானங்க பண்ணிக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் நீங்க வியாபாரமாக்குறீங்க. தயாரிப்பாளர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் படத்தை எடுக்கிறாங்க பணம் போட்டு. அவர் எதுக்கு உங்க காதலுக்காக பணத்தை தியாகம் பண்ணணும்? ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜீவசகாப்தம் அவர். சார் வணக்கம். வணக்கம். நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இடையிலான அந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு 2 நாளா அதிகமா பேசப்பட்டு இருக்கு. யாரு பக்கத்துல நியாயம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, நியாயம்ங்கிறது தர்மம் அப்படிங்கிற விஷயம்லாம் இதுல பெரிய விஷயமா பாக்குறேன். ஏங்க அவர் வந்து பணம் போட்டு படம் எடுத்திருக்காரு தனுஷ், அதானே? தயாரிப்பாளர் அவர் தான். அந்த படத்து முடிகிற வரையும் அந்த படத்து சம்பந்தமான எந்த காட்சிகளாக இருந்தாலும் அதுக்கு டீ வாங்கி கொடுத்தது, இளநீ சாப்பிட்டது, பாத்ரூம் யூஸ் பண்ணது எல்லாமே யாரு காசு? தனுஷ் காசு. அப்புறம் என்ன, நாங்க சும்மா தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்ல பேசிட்டு இருந்தோம்னா அந்த ஷூட்டு, அந்த கேமரா, அந்த இடம், நீ வந்த கேரவனு, அதுக்கு உங்களுக்கு செலவழிக்கிறாங்க இல்லையோ, உங்களுக்காக கூட்டி வரப்பட்ட மேக்கப் எல்லாத்தையும் தயாரிப்பு ப்ரொடக்ஷன் தானே பார்த்துக்க போகுது. அப்புறம் அது தொடர்பான எதுவாக இருந்தாலும் அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குல்லங்க. இதில் என்ன நீங்கள் பெரிய இதில் பாதிக்கப்பட்ட மாதிரி எப்படி நயன்தாரா பேச முடியும்? இப்போ தனுஷினுடைய மற்ற கேரக்டர்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் தனுஷை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேங்கிற 2 நிலைப்பாடுலேயும் நான் இல்லை. எனக்கு தனுஷுங்கிற இடத்துல ஏதோ ஒரு எக்ஸ்ஆர்ஒய்யாக இருந்தாலும் என்னுடைய கேள்வியாக தான். அவர் படம் தயாரிச்சிருக்காரு, அவர் படத்துலேருந்து 2 கிளிப்பிங்கை போட்டிருக்காரு, அதுக்கு அவர் காசு கேட்டிருக்காரு, அவ்வளோதான். ஏங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க, உங்கள் அனுமதி இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஏங்க எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்கிட்ட பேசிட்டு நான் வாங்கின பொருளை என் அனுமதி இல்லாமல் எனக்கு முன்னாடியே போட்டு அதை நீங்கள் விற்பனை வேற பண்ணுறீங்க, அதையும் மார்க்கெட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் கோவப்படுவீங்களா இல்லையா? அப்போ நீ இருக்கிற காசு கொடு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இவ்வளவுதான். இது ரொம்ப சாதாரண மேட்டர் பஞ்சாயத்து. இதில் நயன்தாரா பக்கம் நியாயம், அழுகை இது எதுவுமே தேவையில்லை. இவ்வளவு சீன் போட வேண்டிய அவசியம் நயன்தாரா கிடையாது. இல்லை, இப்போ நயன்தாரா பியாண்ட் த ஃபெரி டேல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து வெளியாகுது. அதுல எல்லா படங்கள்லயும் அவங்க நடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சில காட்சிகளை வந்து சேர்க்கிறாங்க. அது மாதிரி தன்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு நபர் சந்திச்ச நானும் ரவுடிதான் படத்துல இருந்து ஒரு சில கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக முறையான அனுமதி தான் 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தனுஷ் கிட்ட. ஆனா அவர் கொடுக்க மாட்டேன்றாருன்றப்ப இது தனுஷ் ஏதோ ஒரு தனுஷ் கிட்ட இருக்குன்றதானே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முறையான அனுமதினா எப்படிங்க? 2 வருஷம் கேட்டிருக்காரு. என்ன முறையான அனுமதி? அந்த முறையானங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை கேட்கிறேன் நான். வக்கீல் மூலியமா லீகலா கேட்டு வாங்குறது தானே. என்ன லீகலா கேட்டாங்க? ஏங்க முறையான அனுமதினா பணம் கொடுக்கணுங்க. அதாங்க இது. தனுஷ் எதிர்பார்க்கறது இதுக்கான காப்பிரைட்ஸ்க்கான பணம் கொடுக்குறேன்னு. அப்படி ஓசியா இலவசமா கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா அவர் கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம். நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு, உங்களுக்கு நல்ல பழக்கம், நல்ல நண்பர், இனிய நண்பர், மேடையில் நீங்கள் புகழ்ந்துக்குவீங்க, ஜாலியாக பேசிக்குவீங்க, அதெல்லாம் வேற. புரியுதுங்களா?
இந்த ரூல் படி காப்பிரைட்ஸ் படி அவருக்கு அது உருக்கா இல்லையா அந்த பேச்சு தான் பேசணும். இதை ஒரு அழுகையாகவும் இது ஒரு சீன் போகிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் அந்த படக்காட்சியை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்க. உங்கள் காதலை உங்கள் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தலை. உங்கள் காதலை உங்கள் கல்யாணத்தை உங்களுக்கு குழந்தை பிறக்கிறத உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோடைய உடன் நீங்கள் இருக்கக்கூடிய ஜாலியான காட்சிகள், நெருக்கமான காட்சிகள், அந்த சண்டைகள், அது ஃபீலிங்ஸ், அது என்ன மாதிரியான டிவைன் ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அதை பணம் தானே பண்ண போகிறீங்க. பணம் தானேங்க அதில் பண்ண போகிறீங்க. இன்னொரு ஏதோ ஒரு ஊடகத்துக்கு விற்று அதை பணம் தானே பண்ண போகிறீங்க. நீங்கள் பணம் கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்க போகிறதுக்கு எதுக்கு படம் போட்டு எடுத்தவர் அந்த சீனை யோசியாக கொடுக்கணும்? இல்ல அவங்க வந்து பணம் கேட்டு தரமாட்டேன் அப்படின்னு எதுவும் இவங்க தரப்பு சொல்லல. நீங்கள் பணம் கொடுக்கல இல்லைங்க, அதாங்க மேட்ரு. நீங்கள் பணம் கொடுத்து அவர் அனுமதி பெற்று ஒருவேளை நீங்கள் பணம் கொடுக்க வந்து பணம் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டுல்ல. அந்த படைப்பின் மீதான முழு உரிமை அந்த அவர் பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு இருக்குல்லங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. இதை உடனே இதில் நல்லா கவனிச்சு பாருங்க. மலையாள நடிகைகள்லாம் வேக வேகமாக வந்து இவருக்கு லைக் போட்டு ஆதரிக்கிறாங்க. தனுஷுடன் நடித்த அனைத்து மலையாள நடிகைகளும். இதில் ஒரு மிகப்பெரிய மலையாள லாபி இருக்கும் போலயே. நான் எனக்கு இதுவரையும் இவனை யோசிக்கல. நஸ்ரியா, பார்வதி மேனன், ஐஸ்வர்யா ராஜேஷ் மலையாளியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரையும் ஒரு மாதிரி இவருடன் நடித்த எல்லா மலையாள நடிகைகளும் உடனே நயன்தாராக்கு சப்போர்ட். அதாவது இவங்கள நான் வந்து மலையாள நடிகையாக நான் நயன்தாராவை பார்க்கல. நயன்தாரானாலே தமிழ்நாடு தானே. தமிழனுக்கு வந்து அவங்க தமிழ்நாட்டு நடிகையாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரஜினியோட நடித்தாங்க, சரத்குமாரோட நடித்தாங்க, விஜயோட நடித்தாங்க, அஜித், சூர்யா, விக்ரம், இப்படி இங்கே உள்ள நடிகர்களுடன் தானே அவங்க நடித்து அவங்களோட தமிழ் நடிகையாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கேரளாலேருந்து ஒரு லாபி வருது பாருங்க. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்படி ஒரு லாபி தமிழனுக்கோ தமிழ்நாட்டு நடிகர்களுக்கோ கிடையாது. ஓகே, தமிழ்நாட்டு நடிகர்னு முதல் கிடையாது. நடிகர் யாருமே தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, அது வேறு விஷயம். இப்போ உடனே பாருங்களேன், கரெக்டாக கேரள நடிகைகள் எல்லாம் உடனே சப்போர்ட் பண்ணுறாங்க. தயாரிப்பாளர் தனுஷை விட, நடிகர் தனுஷை விட தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்த நயன்தாராவுக்கு சப்போர்ட்டாக அவங்க இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நல்லது கெட்டது நீதி நேர்மையெல்லாம் அவங்க பார்க்கல. எங்கள் மலையாளிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு இருக்கிறாங்க. இது ஒரு மலையாளி லாபியும் இருக்கு, அது நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல ஒரு அந்த நயன்தாரா பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். நியாயம் எங்க இருக்கு இதுல நயன்தாரா ஏதாவது பாதிக்கப்பட்டாரா? இதுல எங்க அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? இல்ல அவங்க சொல்றாங்களே, நான் மன உளைச்சல் அடைஞ்சேன், என்னோட வெற்றியும் இந்த நானும் ரவுடி தான் படம் கொடுத்த வெற்றியுமே உங்களை வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அந்த படத்தை அவர் தயாரிச்சிருக்காருங்க, அவர் படம்னு அவர் நினைக்கிறாரு. உங்க படம்னு சொல்லிக்க உரிமை இருக்கு. இப்ப நீங்க அது என்ன, அந்த படம் என்ன பெரிய ஒரு மக்களுக்கான படமா? அது அந்த படத்துல நீங்க நடிச்சு சேவை செஞ்சீங்களா? பணத்துக்கு நடிச்சிங்க, அவரும் அந்த பணத்தை விற்று சம்பாதிச்சாரு. இப்போ அந்த இதுல இருந்து நானும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன்னு கேட்குறப்ப அதுக்கு எனக்கு காப்பி ரைட்ஸ் வேணும், நீ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. இதை சொல்வதற்கு தயாரிப்பாளராக அவருக்கு முழு உரிமை உண்டு. இதில் நீங்கள் நல்லது கெட்டது தார்மீகம் செய்யலாமே இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. புரிதுங்களா? இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இதில் என்ன இப்போ அந்த படத்தில் என்ன இருந்தது? இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க வாய்ப்பு அமைஞ்சிருச்சுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் தனுஷ் வந்து தரணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ரெண்டு பேரும் காதலிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக வந்ததும் அந்த ஷூட்டிங்கில் நீங்கள் காதலிச்சதுக்கும் தனுஷ் எதுக்கு ஃப்ரீயாக தரணும்? நீங்களே உங்கள் காதலை வியாபாரம் தானங்க பண்ணிக்கிறீங்க. நயன்தாரா தான் பிரபலமாக இருக்கின்றதை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய காதலையே வியாபாரமாக்குறாங்க, தன் திருமணத்தை வியாபாரமாக்குறாங்க, இவங்க அந்த உணர்வுகளை வியாபாரமாக்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் நீங்கள் வியாபாரமாக்குறீங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறைய நடிகர் நடிகைகள் அப்படி தானே பண்ணுறாங்க. அப்போ தயாரிப்பாளர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் படத்தை எடுக்கிறாங்க பணம் போட்டு. அவர் எதுக்கு உங்கள் காதலுக்காக பணத்தை தியாகம் பண்ணணும்? இல்லை, கூட நடித்த நடிகை ஒரு சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இது எல்லாமே தார்மீக எதிர்பார்ப்பு தான். அவர் நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதுலாம். இப்போ அவர் கொடுத்துருந்தா நீங்க என்ன கேள்வி கேட்க மாட்டீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். கொடுத்துருந்தா எனக்கு தேவையும் இல்லை. தனுஷ் கொடுக்க கூடாது நான் சொல்றேன், எனக்கு அவசியம் இல்லை. அது நயன்தாரா தனுஷ்க்கு இடையில் உள்ள நட்பு எந்த அளவுக்கு ஆழமானது, நுட்பமானது, இல்லது போலியானது என்பதை காமிக்குது. இவங்க மேடையில பாராட்டுறது ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப இந்த படத்துக்கு இவரை அனுசரிச்சாதான் நடக்கும், இவரை பாராட்டினாதான் நடக்கணும். இந்த நடிகர்களும் நடிகைகளும் பாராட்டுற விதம். இந்த வாரிசு படத்தப்ப அந்த தெலுங்கு தயாரிப்பாளர் ஏதோ டயலாக் சொன்னது காமெடியாச்சு. ஆக்ஷன் இருக்கும், லவ் இருக்கும், சும்மா அந்த ஒரு படம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக அந்த ப்ரொமோஷனுக்கு இவங்க பண்ற காமெடி எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு. அபத்தமா அவங்க இவ்வளவு குட்டிக்கரணம் பண்ணி கோமாளத்தனம் பண்றது எதுக்குங்க? ஒருத்தரை பாராட்டிக்கிறது. உள்ளுக்குள்ள யார் மீதும் யாருடிக்கும் நல்ல எண்ணம் கிடையாது. உள்ளுக்குள்ள எல்லாம் வன்மை பிடிச்சி அலையிறான். ஒரு காலத்தில் இந்த சமூக வலைதளங்கள் இல்லாத காலகட்டத்தில் இந்த வன்மம் தெரியாது. போட்டி நடிகர்கள் கிடையாது. லைட்டாக அந்த விஜய் அஜித் வன்மத்தை காமிச்சுக்கிட்டானுங்க.
அஜித் விஜய் 2 பேருமே விஜயை கேவலமாக பேசி அஜித் பாட்டு பண்ணாப்புல. இமய மலையில் என் குடி பிறந்தால் எனக்கு என்னன்னாப்புல, உங்க அப்பா மாதிரி வளரலடா நானே, உங்க அப்பா தானே அவனை வளர்த்து விட்டாருன்னு பண்ணாப்புல. ஏற்றி விடவும் தந்தையும் இல்லை, ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை, என்னை நானே சிகரத்தில் வைத்தேன், அதனால உனக்கு என்னன்னு விஜய் கேட்டாரு. நான் புத்தன் வாழ்வது ஹிட்லர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. உடனே அதுக்கு வந்து சச்சின்ங்கிற படத்துல வந்து விஜய் பதில் சொன்னாரு. அஜித் மாதிரியே தொப்பை வயிறை வச்சுக்கிட்டு குண்டு மாங்கா தோப்புக்குள்ளன்னு அஜித்தை கிண்டல் பண்ணி பாட்டு பாடினாரு. உன் தலை முண்டத்தெல்லாம் அங்கே தூக்கி எறிடான்னு விஜய் ஒரு படத்தில் டைலாக் வச்சுருந்தாரு. ஜனாங்கிற படத்தில் விஜய்க்கு வாழ்க்கை என்னடா வட்டம் சதுரங்கிறது அந்த படங்கள் எல்லாமே படு ஃபெயிலியர். இவ்வளோ ஓப்பனாக அசிங்கமாக அடிச்சுக்கிட்டது விஜய் அஜித் தான். ரஜினி கமல் கூட ரஜினிலாம் தன் போட்டி நடிகரான கமலஹாசனை பாராட்டிகிட்டே இருப்பார் படத்தில். சும்மா உள்ளே போயிட்டு வந்து என்ன கமலஹாசன் கலரில் இருப்பேங்குவார். கமல் ரஜினியை பாராட்ட மாட்டார். ஆனால் ரஜினி கமலை விட உயரமான இடத்துல இருக்கார். 24 நேரம் கமலை புழுந்துட்டே இருப்பார். கமலஹாசன் வெள்ளையா இருக்காரு, கமலஹாசன் சூப்பர் நடிகர். மணிரத்னத்தை கூட கமல் கிட்ட எதிர்பார்க்கறது என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னது பெட்டர் இல்ல, அதை வெளிப்படையா மக்கள்கிட்ட இத்தனை வருஷங்களுக்கு சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் நடிக்கும் போதே ரஜினி சூப்பர் ஸ்டார் தான். ஆனா இப்ப ரஜினி எங்கேயோ இருக்காரு உயரத்துல. அப்ப கூட கமல் சார் மணி சார்ட்ட எப்படி வேலை பார்க்கறனே தெரியலன்னு கமலுக்கு ஒன்னே நான் போனை போட்டேன். எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறார். எனக்கெல்லாம் நடிக்கவே முடியல. ஆனால் அந்த படத்தில் ரஜினி நடிப்பு எவ்வளோ அபாரமாக இருக்கும் தெரியுமா? அப்போ கூட தன்னுடைய போட்டி நடிகனை பார்த்து கமலஹாசன் அளவுக்கு என்கிட்ட வேலை வாங்காதீங்க, கமலஹாசன் வேற லெவல், எனக்கு நடிப்பு வராது, ரஜினிக்கு நடிப்பு வராதுங்கிறது மாதிரி நகைச்சுவை எதுவும் கிடையாது. அற்புதமான நடிகர் ரஜினி. அதை அவர் சினி ஃபீல்டுக்கு வந்தப்பே ப்ரூவ் பண்ணிட்டார். 26, 27 வயசுலேயே முள்ளு மலர்னு ஒரு படத்தில் நடிச்சு 6லேருந்து 60 வரை நல்ல படம். 6லேருந்து 60 வரை படத்தில் நடிக்கும் போது அவருக்கு 28, 30 வயசு கூட ஆகல சார். அப்போ வந்து 65 வயசு ஆளு. ஆமா, அவ்வளோ பெரிய நடிகர். தளபதி படத்தில் அவர் நடிக்க முடியல. அதில் கமலஹாசனை பிரைஸ் பண்ணுறாரு, கமல் மாதிரி ஒரு நடிகர். அப்போ இப்படியாக போட்டி இருந்தது. விஜய் அஜித் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அது சரண் ஆரம்பிச்சு வச்சாரு, சரண் டேரக்டர், அது ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தனுஷ் சிவகார்த்தியின் சண்டை, வன்மம், எல்லாரும் வார் ரூம் ஒன்று ஆரம்பிச்சு வச்சிடறாங்க. வச்சுக்கிட்டு போட்டி நடிகர் படம் வரும்போதெல்லாம் படம் சரியில்லை அப்படின்னு கேவலப்படுத்துறது. தனுஷ் வளர்ச்சி பிடிக்காம சிவகார்த்தியனை பிடிக்காம இவங்க, சிம்புவை பற்றி எப்போவுமே தப்பாக எழுதுறதுக்கு ஒரு குரூப்பு. நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ அந்த மாதிரியான மனசார பாராட்டுற தன்மை கிடையாது. எல்லாரையும் விமர்சிக்கிறது, கேலி பண்ணுறது, வைத்தறிச்சல், ஐயோ முன்னேறானே, ஐயோ சம்பாதிக்கிறானே அப்படிங்கிற. அதனால் எல்லாருக்கிட்டே அந்த வன்மத்தோடு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வன்மம் சூழ்ந்த உலகில் நயன்தாராவும் தனுஷும் மட்டும் ஆத்மாத்மான நட்பில் உறவில் இருக்குன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? எல்லா வன்மத்தோடு தான் இருக்கிறாங்க.